திரைப்படங்கள் வெளியான ஒரு 2-3 நாட்களுக்கு ரிவ்யூ எடுக்க அனுமதிக்க கூடாது என்று நடிகர் விஷால் அவர்கள் ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் அடுத்தபடியாக திரைப்பட உரிமையாளர் சங்கத்தினுடைய திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நம்மளுடைய இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைஞ்சதற்கு ரொம்ப நன்றி. சரி, இப்ப நடிகர் விஷால் அவருடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது ஒரு 2-3 நாளைக்கு நீங்க ரிவ்யூ எதுவும் கொடுக்கறதுக்கு அனுமதிக்காதீங்க, அதுக்குள்ள நாங்க படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் இது வசூல் ரீதியா பாதிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கப்படுது இல்லையா? இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, இப்போ எனக்கு புரியல. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க சொல்லக்கூடிய ரிவ்யூ படத்தை சொல்றது கிடையாது. நீங்க படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். இவங்க அதை விட்டுறாங்க, தனி மனித தாக்குதல் பண்றாங்க. இவங்க ஒரு படத்தை பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு போகாதீங்க, அங்க போனா காதெல்லாம் ரத்தம் வருது, அப்படி இப்படி, இது தேவையில்லாத விமர்சனங்கள் பண்றாங்க. நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனத்தை நாங்க என்னைக்குமே வேண்டாம்னு சொல்ல முடியாது. உங்களுடைய உரிமை, கோர்ட்டே சொல்லியிருக்கு உரிமைன்னு. ஆனா அந்த உரிமை நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க இது பண்றீங்க. என்ன பண்றீங்க சொல்லிட்டுன்னா, அந்த நடி அவன் அப்படி, இந்த நடி இப்படி, இதான் விமர்சனம். அந்த படத்தினுடைய நிறைவுகளை பற்றி சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அதனாலதான் விஷால் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க நாங்க 2 நாள் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு இருக்க. வேற ஒரு காரணம் கிடையாது. இங்க யாரும் விமர்சனத்துக்கு எதிரி அல்ல. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நடிகர் விஷால் அவர்கள் தற்பொழுது இன்று ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார். அதாவது படங்கள் புதிதாக வரக்கூடிய படங்களுக்கு ஒரு 2-3 நாட்கள் அல்லது ஒரு 12 காட்சிகளுக்கு ரிவ்யூ எடுக்க அனுமதிக்க வேண்டாம் என்று தயாரிப்பாளர்கள் தரப்பிற்கும் அதே நேரம் திரைப்பட உரிமையாளர்களுக்கும் ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருந்தார். இந்த கருத்து இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்முடன் சினிமா பத்திரிகையாளர்களும் திரைப்பட உரிமையாளர் சங்கத்தினை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். திரை விமர்சனம் தொடர்பாக நடிகர் விஷால் சொல்வது சரியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தற்போது ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. ஒரு தரப்பில் ஒரு திரைப்படம் பற்றின விமர்சனம் என்பது அது தனிப்பட்ட உரிமை, அது கொடுப்பதற்கான உரிமை அனைவருக்கும் உண்டு என்ற கருத்தும் ஒரு பக்கம் நீடிக்கிறது. இன்னொரு பக்கம் இது காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கான விமர்சனத்தை கொடுக்கிறது காலங்காலமான ஒரு விஷயம்தான். இந்த விஷயத்துக்கு பதிலாக நீங்க ஒரு கதையை நல்லபடியா எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல கதையை எடுக்கிறதுக்காக தயாரிப்பாளர்கள் கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கக்கூடாதுன்னு இன்னொரு பக்கமும் சொல்லப்படுது. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வரக்கூடிய நேரத்தில் அது படத்தினுடைய வசூலை பாதிக்குதுன்னு இன்னொரு பக்கமும் ஒரு கருத்துக்கள் எழுகிறது. இப்ப இவ்வாறாக பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஷால் அவரினுடைய இக்கருத்தானது தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.